இமானுவேல் ஜெயந்தியை பற்றி அவரால் விமர்சனம் பண்ண முடியுமா? முடியாது. அடுத்த செகண்ட் அவர் தூக்கி கொண்டு உள்ளே வச்சுருவாங்க. இன்றைக்கி தேவர் சமூகத்தை சேர்ந்துனா தான், ஏன்னா ஓபிஎஸும் டிடிவியும் தான் அவருடைய டார்கெட். இவங்க 2 பேரையும் ஒழிக்கணுங்கிறது தான் இவருக்கு எடப்பாடி கொடுத்துருக்கக்கூடிய அந்த அஜெண்டா. அப்போ நீ சேவமாரை நீ ஏதாவது பண்ணினா தான் இவங்க சரியாவாங்க, இவங்க 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டால் தான் நாம் குளிர்காயலாம் அப்படிங்கிற ஒரு குளிர்காயல் அரசியல் தான் சவுக்கு சங்கர் பண்ணாரே தவிர, சவுக்கு சங்கர் சொல்கிற செய்தி எல்லாமே 100க்கு 100 உண்மைன்னு யாராவது நம்பினீங்கன்னா அது மாதிரி முட்டாள்தனமான ஒரு செய்கை எதுவுமே கிடையாது. இவருக்காக பல வழக்கறிஞர்கள் எடுத்து எப்படியாவது அவர் ஜாமீனில் கொண்டு வந்துடணுன்ட்டு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய முக்கியமான அதிமுக நண்பர்கள்லாம் அதுக்கு வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் தானே நீங்கள் அதிமுக உருவாக்குனவர். அந்த அதிமுக உருவாக்குன எம்ஜிஆர்லாம் கிடையாது, அவரை தூக்கி குப்பையில் போட்டார். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் தான் அதிமுக உருவாக்குன நிறுவனர். எம்ஜிஆருடைய வீட்டில் உதவியாளர் அந்த முத்து கஞ்சா கடத்தினாருன்னு வழக்கு போட்டவங்க தாங்க நம்ம. அதான் எம்ஜிஆர் வீட்டிலே இருந்த முத்து அது மாதிரி கைது பண்ணி அவர் சிறையில் வச்சத அரசாங்கங்கள் தான். சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அது அதிகாரிக்குமான, அதாவது காவல்துறையிலேருந்து வெளிவந்தவர் தான் சவுக்கு சங்கர். அவருக்கும் அந்த உயர் காவல்துறை அதிகாரி அருணுக்கும் உள்ள ஈகோ பிரச்சனையை பார்க்கலாமா, இல்லை தமிழக அரசுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக இன்றைக்கி அவர் சவுக்கு சங்கருடைய இந்த கைது என்பது ஊடகத்தில் இருக்கக்கூடிய பலரும் அதுக்கு ஒரு உண்மையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அதுக்கு என்ன காரணங்கிறது நீங்களே ஒரு கேள்வியிலேயே அதுக்கு நீங்கள் விஷயத்தை உள்ளே வைக்கிறீங்க. அவருக்கு நெருங்கிய ஒரு காவல்துறை அதிகாரி தான் இதுக்கு ஒரு கைது பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத உங்கள் கேள்வியிலேயே அங்கே இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு புலனாய்வு விஷயங்களில் நாம் என்றைக்கு இருந்தாலுமே அந்த யாரை பற்றி சில தகவல்கள் சொல்கிறோமோ அதை எதிர்த்து தான் நம்ம களத்தில் இருக்க முடியும். அந்த செய்தியை உண்மையை நம்ம நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு அந்த புலனாய்வு தகவல்களை இப்போ எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர் பத்திரிகையாளனுக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கி இந்த யூடியூப்பில் வரக்கூடிய இந்த மாதிரியான தகவல்கள்லாம் ஒரு பூதாகரமாக்குறது, அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அப்படி பிரபகண்டா பெருசாக்கி இன்றைக்கி மக்கள் அதை தான் நம்புகிறாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிறது கரெக்டான ஆதாரபூர்வமான பல்வேறு தகவல்கள் நமக்கு அதில் இருக்கணும். எல்லாமே ரெக்கார்டபுளாக நம்ம வச்சுக்கிட்டு அந்த ரெக்கார்டையும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் விஷயங்களை உள்ளே போனால் தான். இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பங்கிறது பணக்கார குடும்பம் தான். அது இன்றைக்கி நேர்த்திக்கல. இந்தியா டுடேலேருந்து பல்வேறு எல்லா பத்திரிகைகளில் செய்தியாக ஒரு விஷயந்தான். இன்றைக்கி 50,000 கோடிக்கு அதிபதி தயாநிதி மாறன், அந்த கலாநிதி மாறன் குடும்பங்கிறது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது மாதிரியான தகவல்கள் தான் அவர் சவுக்கு சங்கர் ப்ரமோட் பண்ணுறாரு தவிர, இதில் அவர் கைது பண்ண அதாவது கைது பண்ணி முடித்து தகவல் தேனிலிருந்து அவர் கைது பண்ணிட்டாங்கன்னு நமக்கு வரும்போதே ஒரு 15 நிமிடத்திலே உடனே அதுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை வந்துச்சு. அந்த அறிக்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருடையது? தமிழ்நாட்டில் கடந்த முறை முதலமைச்சராக இருந்த இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உடனே அறிக்கை விட்டு அடுத்த முறை, அதாவது கைது செய்தி வந்த மறு நிமிடமே அந்த செய்தி வருது, நமக்கு உடனே அது கிடைக்குது. உடனே நான் நண்பர்கள்லாம் சொன்னேன், பார்த்தீங்களா பூனைக்குட்டி வெளியே வருது அப்படின்னு. நான் உடனே நண்பர்களுக்கெல்லாம் உடனே நான் தகவல் பரிமாறினேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் சவுக்கு சங்கருக்கும் நேரடி தொடர்பு இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் இதே நம்ம ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா எடப்பாடி அவருடைய அரசியல் கேரியரை முழுக்க முழுக்க டேமேஜ் ஆக்குறது, இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போய் நடுத்தரில் போய் நிறுத்துறது, இத்தனை வேலைக்கும் பிதாமகன் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சவுக்கு சங்கர் தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி அவர் அடிக்கடி இன்றைக்கி நிறையா அவருக்கு கையில் பணம் வந்துருச்சு. இன்றைக்கி டீனரில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அலுவலகமே யாருடையதுன்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பாவுடைய மகன் ராஜசத்தியன்ட்டு அவருடைய இடத்துல தான் இப்போ அந்த அலுவலகம் இருக்குது. ராஜசத்தியன் தான் இந்த அதிமுக ஐடி தலைவர். இப்போ இவங்க எல்லாருமே
திமுக மீது ஒரு பெரிய ஒரு பிரபாகண்டாவை இவர் வந்து பெரிய இவர் பிரபாகண்டா பண்ண திமுக வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் இப்படின்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு தப்பு கற்பனை பண்ணி சவுக்கு சங்கரை அதிமுக தான் தூக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல கொண்டு உட்கார வச்சிச்சு. பார்த்தாங்க காவல்துறை நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து, என்ன இவன் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே நீ சாதாரண அஃபிஷியல் கிளர்க்காக இருந்தவன், கீழே இருந்தவன், நீ ஒவ்வொரு அதிகாரிகளை பற்றி பொதுவாகவே காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகாரிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் அது மாதிரியான அனுபவங்கள்லாம் நமக்கெல்லாம் உண்டு. இப்போ இப்போ இன்னொரு அதிகாரியை பற்றி இன்னொரு அதிகாரி நம்மகிட்ட தகவல் சொல்லுவாங்க, அவரை பற்றி போட்டு விடுங்க சார் அப்படின்னு. இது மாதிரியான விஷயங்கள் தான் சவுக்கு சங்கர் கையில் எடுத்துக்கிட்டார். இப்போ இந்த அதிகாரி சரியில்லையா இவன் போடுவான், இந்த அதிகாரி பற்றி புகாராக இன்னொரு அதிகாரி சொல்லுவான். இது வந்து அரசியல் மட்டும் இல்லை, அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்புலையுமே உண்டு. அங்கேருந்து தான் நமக்கு தகவல்கள் வந்து தரவுகள் கிடைக்கும். ஒரு ஐஏஎஸை பற்றியோ ஒரு ஐபிஎஸ்ஐ பற்றியோ தரவுகள் எடுக்கிறதுங்கிறது வந்து நம்ம ஊடக நண்பர்கள், அதுவும் புலனாய்வு செய்தியாளர்களாக இருக்கிறவங்க பலருக்கு வந்து அது கிடைக்கும். ஆனால் இவர் சவுக்கு சங்கருடைய இந்த நடைமுறைங்கிறது வந்து அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏதோ நம்ம திமுக ஒட்டுமொத்தமாக எதுக்கணுங்கிற அவருக்குன்னு வாங்கின அந்த பணத்துக்கு அவர் வேலை பார்த்தார். அதான் பார்த்தாங்க, ரைட்டுன்னு தூக்கி கொண்டே உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ அவர் மீது பல்வேறு விதமான பிரிவுகளில் இப்போ வழக்குகள் வந்திருக்கு. ஒரு 4-5 பிரிவுகளில் அவருக்கு வந்திருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா அபராதம், ஒரு 3 ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிற மாதிரி பல்வேறு பிரிவுகள் மேலே அவருக்கு மேலே வழக்கு இருக்குது. அவர் கைது பண்ணிட்டு வரும்போது திடீர்னு தாராபுரத்துக்கிட்டக்க ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்து கூட இவங்க திட்டமிட்டு காவல்துறை செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. விபத்துங்கிறது வந்து அது எதேச்சியாக நடந்தது. அப்படி பார்த்தோம்னா காவல்துறையில் எல்லாருக்குமே அது அடிபட்டிருக்கணும். அது வந்து இவங்க மட்டும் ஏன் அடிபட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு தற்செயலாக நடந்த நிகழ்ச்சியானதோடு அது ஒரு பெரிய ஒரு திட்டமிட்டு அந்த விபத்து நடத்தலை. அதுக்கப்புறம் அவர் கோயம்புத்தூருக்குள்ள வரும்போது திமுக மகளிர் அணிகள் சார்ந்த சில பெண்கள் வந்து இவரை எதிர்த்து சவுக்கு சங்கரை எதிர்த்து மறிக்கிறாங்க. இதையும் வந்து காவல்துறை தான் இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. எது எப்படியோ அவர் வந்து ஊடகத்தில் ஒரு முக்கியமான சில செய்திகளை சொன்ன ஒரு ஊடக நண்பருங்கிற முறையில் அவருடைய கைதை வந்து நாம் வந்து இப்போ வன்மையாக அந்த நேரத்தில் கண்டிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய நேர்மை அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே வந்து பார்க்கணும். ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு நேர்மையான குணம் இருக்கணும். அந்த நேர்மையாக நம்ம இருக்கோமா? நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பெய்டு ப்ரொமோட்டராக தான் நீங்கள் இங்கே இருந்தீங்களே தவிர, எடப்பாடி கொடுக்குற காசுக்கும் அதிமுகவில் சிலர் கொடுத்த காசுக்குமான பெய்டு ப்ரமோஷன் ஒர்க்கு தான் சவுக்கு சங்கர் செஞ்சாரே தவிர, அதுதான் இப்போ வந்து சவுக்கு சங்கர் ப்ரமோட் பண்ணதுனால இப்போ அதிமுக வந்து இருக்கிற 39 தொகுதியிலையும் ஜெயிச்சிருமா என்ன? ஒரு தொகுதியும் ஜெயிக்க போகிறதில்ல. சவுக்கு சங்கர் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது. அது மட்டும் நான் உத்தரவாதமாக சொல்லுவேன். அதிமுகவை தூக்கி நம்ம தான் முடிச்சிருவோம். அதிமுக நீங்கள் வந்து பிஜேபி விட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. பிஜேபி மேலே இவர் ஏதாவது ஸ்டாலினுக்கு இருக்கிற கோபத்தை விட பாஜக வந்து சவுக்கு சங்கர் மேலே அதிகமான கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பாரதிய ஜனதாவை வந்து கிண்டல் அடிக்கிறார். ஆனால் அவர் வந்து இப்போ அவர் மீது இன்னொரு வழக்கையும் வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பசுமன் முத்து வந்து தன்னுடைய நேதாஜி இளைஞர் சங்கம் சார்பாக இன்னொரு புகாரை கொண்டு கொடுக்குறார். என்ன, இவர் வந்து கடந்த அக்டோபர் 2023 வந்து பசுமன் தேவர் ஜெயந்திக்கு வந்து வரக்கூடிய இளைஞர்களெல்லாம் அவர் வந்து கிண்டல் பண்ணி, அவங்க சும்மா டிஷர்ட் போட்டு குடிச்சிட்டு ஆடுறவனையா, இதுக்குன்னே ஒரு குரூப்பாக இங்கே அனுப்பி இவங்க குடிச்சிட்டு ஆடுற மாதிரி இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து இது பண்ணுங்கள், இது என்ன பெரிய குடிச்சிட்டு ஆடுறதுக்கு ஒரு குரு பூஜையா அப்படின்னு பசுமன் தேவர் ஜெயந்தி மேலே அவர் வந்து ஒரு கடுமையான சில தகவல்கள்லாம் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் கோவா முதலமைச்சரை வந்து அதையும் ஒரு கிண்டல் அடித்து சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் குறிப்பிட்டு தான் வந்து குறிப்பாக வந்து தென் மாவட்டங்களில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல 2 சமுதாயங்கள், அதாவது தேவேந்திரகுல மக்களுக்கும் தேவரின மக்களுக்கும் இடையே இவரே ஒரு பிளான் பண்ணி ஒரு திட்டமிட்டு இந்த ஒரு ஜாதி கலவரத்தை தென் மாவட்டத்தில் பரப்புறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் மனுவை வந்து பசுமன் முத்துங்கிற வழக்கறிஞர் வந்து கோயம்புத்தூரில் போய் நீ கொடுத்துருக்காரு. இப்போ இந்த புகார் மனுவும் வந்து காவல்துறை கேட்டு வாங்கின புகாரில், ஏன்னா அவர் மேலே எல்லாருக்குமே ஒரு தார்மீகமாக ரொம்ப நாளாக ஒரு கோபம் இருக்குது. நீ வந்து உன்னுடைய சார்ந்த இது இமானுவேலை பற்றி அவரை சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக அவரால் சொல்ல முடியாது. இமானுவேல் ஜெயந்தியை பற்றி அவரால் விமர்சனம் பண்ண முடியுமா? முடியாது. அடுத்த செகண்ட் அவர் தூக்கி கொண்டு உள்ளே வச்சுக்குவாங்க. நீங்கள் தேவர் சமூகத்தை சீண்டுனாதான்
ஏன்னா ஓபிஎஸும் டிடிவியும் தான் அவருடைய டார்கெட். இவங்க 2 பேரையும் ஒழிக்கணுங்கிறது தான் இவருக்கு எடப்பாடி கொடுத்துருக்கக்கூடிய அந்த அஜெண்டா. அப்போ நீ வந்து சேவமாரை வந்து நீ ஏதாவது பண்ணினா தான் வந்து இவங்க சரியாவாங்க, இவங்க 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டால் தான் நாம் குளிர்காயலாம் அப்படிங்கிற ஒரு அந்த குளிர்காயல் அரசியல் தான் வந்து சவுக்கு சங்கர் பண்ணாரே தவிர, சவுக்கு சங்கர் சொல்கிற செய்தி எல்லாமே 100க்கு 100 உண்மைன்னு யாராவது நம்பினீங்கன்னா அது மாதிரி முட்டாள்தனமான ஒரு செய்கை எதுவுமே கிடையாது. எல்லாமே காசை வாங்கிக்கிட்டு நம்மளும் காசை வாங்கிக்கிட்டு நாளைக்கு ஆகணும் பல்வேறு தகவல்களையும் நம்மளால் சொல்ல முடியும். அதெல்லாம் வந்து இந்த மண்ணுக்கும் இந்த தமிழுக்கும் இருக்கக்கூடிய அது மிகப்பெரிய ஒரு துரோகம். நாம் ஒரு சரியான ஒரு உண்மையை தான் மக்கள்கிட்ட போய் சொல்லணும் தவிர பொய்யான தகவல்களை எல்லாம் போய் பரப்புறதுங்கிறது வந்து ஏதோ நமக்கு யூடியூப் இருக்குங்கிறதுக்காக வந்து இஷ்டத்துக்கு எதை வேணாலும் பேசிடுறோம் அப்படிலாம் நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய துரோகங்க, பெரிய பாவம்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து பெண்களோட நீதிபதியை கம்பேர் பண்ணி ஜெயிலுக்கு போனார். இப்போ வந்து போலீஸ் அதிகாரி கம்பேர் பண்ணி பெண்களை இழிவுபடுற மாதிரி பண்ணிக்காரு. இது வந்து இது எப்படி அரசியல் நடவடிக்கைன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அரசு நடவடிக்கைங்கிறது நான் இதை வந்து அரசு நடவடிக்கையாக எனக்கு அது தெரிய வரல. என்ன காரணம்னா அது ரெண்டுமே ஒன்று காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காவலருடைய புகார் தான் அவங்க எடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு தங்களை கைது பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து எம்ஜிஆருடைய வீட்டில் உதவியாளர் இருந்த முத்து வந்து கஞ்சா கடத்தினாருன்னு வழக்கு போட்டவங்க தாங்க நம்ம. அதான் வந்து எம்ஜிஆர் வீட்டிலே இருந்த முத்து வந்து அந்த மாதிரி கைது பண்ணி அவர் வந்து சிறையில் வச்சத அரசாங்கங்கள் தான். அதனால் வந்து காவல்துறை ஏன் வந்து இவரை கலைஞரை வந்து இது ஜூன் மாதம் அவரை கைது பண்ணும்போது அந்த 30ஆம் தேதி கைது பண்ணுறாங்க, மே 30 கரெக்டாக. இப்போ அதே நேரத்தில் அவர் வந்து அலறி அடித்து அவங்க கத்தலையா, அந்த கத்துறதை கூட இவங்க எடிட்டிங்கில் போய் உட்காந்து அந்த மாதிரியான ரியாக்ஷன்லாம் இடைச்சர்கள் பண்ணியில் அந்த வீடியோ அன்றைக்கி சன் டிவி ஒளிபரப்பிச்சிச்சு. அது மாதிரி தன்னை எக்ஸாக்ரேட் பண்ணிக்கிறது, தன்னை வந்து பெருசாகிக்கிறது இல்லை. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னென்னா உண்மையிலேயே காவல்துறை எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறேன்னா, இது தேர்தலுக்கு முன்பாக செஞ்சிருந்தாங்கன்னா இதனுடைய இம்பேக்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஏன் இது வெயிட் பண்ணியிருக்காங்கன்னா தேர்தலில் முடியட்டும், அமைதியாகட்டும், அதுக்கப்புறம் பண்ணுவோம். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா இதை வந்து எடப்பாடி இன்னைக்கு 1 மணி நேரத்தில் அப்படியே எடப்பாடி மட்டும் இல்லை, இவருக்காக பல வழக்கறிஞர்கள் எடுத்து எப்படியாவது அவர் ஜாமீனில் கொண்டு வந்துடணுன்ட்டு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய முக்கியமான அதிமுக நண்பர்கள்லாம் அதுக்கு வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் தானே நீங்கள் வந்து அதிமுக உருவாக்குனவர். அந்த அதிமுக உருவாக்குன எம்ஜிஆர்லாம் கிடையாது, அவரை தூக்கி குப்பையில் போட்டார். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் தான் அதிமுக உருவாக்குன நிறுவனர். அப்போ அவரை காப்பாற்றணுங்கிற அந்த துடிப்பு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதுதான் உண்மையான காரணம்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவர் கூட வேலை பார்த்த ஒரு 3 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து மிரட்டப்பட்டிருக்காங்க. அவர் நடத்தின நிறுவனத்தை வந்து உரிமையாளர் வந்து கூப்பிட்டு ஆஃபீஸ் காலி பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து அடக்குமுறைன்னு பார்க்குறீங்களா, இல்லை இது பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அடக்குமுறையாக இதுன்னு அடக்குமுறை போய் காவல்துறை போய் இருந்து அந்த டீனரில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் எல்லாம் அடிச்சுன்னு இருக்காங்களா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கு இங்கே வேலை பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது. என்ன காரணம்னா இவர் வந்து ஒரு சரியான யாரையுமே வந்து இப்போ நம்மளே நேரில் சில நேரங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது நமக்குலாம் அவருக்கு தொடர்பு கிடையாது. ஆனால் அவர் கூட பணியாற்றுறவங்க வந்து அவரை பற்றி தேநீர் கடைகள்லாம் வந்து பேசுகிறத பார்த்தா இவர் கொஞ்சம் அசிங்கமாக திட்டுவார் சார் எங்களை அப்படின்னு அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட வந்து தகவல் சொல்லும்போது, இப்போ ஊடகத்தில் நம்மளால் இருந்தால் கூட நம்மளோட சக தோழமையாக இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்களே இருக்கட்டும், பொதுவே என்ன மயில் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரியான கெட்ட வார்த்தைகளெல்லாம் நீங்கள் அவங்க மத்தியில் பயன்படுத்திங்க வைங்களேன், அதை வந்து பொதுவாகவே இந்த இப்போ இதழிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி ஊடக பணிகளில் இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப ஒரு இதாக இருக்கும். நம்மளுக்கு வேலை சீக்கிரம் ஆகணும், ஏன் லேட் பண்ணுறீங்கன்னு நமக்கு தத்துவம் முடியுமே தவிர அந்த இஷ்யூ முடிக்கிற அந்த கட்டாயம் நமக்கு இருக்கும். ஆனால் இவர் வந்து தன்னுடைய பணியாளர்களை வந்து ரொம்ப கெட்ட வார்த்தையில் சொல்லி திட்டுறது, அது வந்து இன்னொருத்தவங்க முன்னாடி நீங்கள் திட்டினீங்கன்னா ஒரு உங்களை வந்து இப்போ ஊடகத்தில் இருக்கவங்களே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னொருத்தங்க இருக்கும்போது உங்களை பற்றி அவருக்கு வந்து இன்னொருத்தங்க திட்டும்போது என்ன ஒரு பெரிய கோபம் வரும். சார் நம்மளை இவன் வச்சுக்கிட்டே இல்லை, இவர் அசிங்கப்படுத்துகிறாரு. இது மாதிரி அவருக்கு உள்ளுக்குள்ளேயே பல எதிர்ப்புகள் வந்து சவுக்கு அந்த மீடியா அந்த வேலையை வார்த்தை அனைத்து நண்பர்களுக்கும் இருக்குது. இவர் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாரு, ஏதோ காசு கோடிக்கணக்காக இப்போ வந்துருச்சுனோன்னா நம்மளெல்லாம் தூக்கி ஒரு மாதிரி பேசுகிறாரு. இதுதான் முக்கியமான காரணம். சவுக்கு சங்கருடைய இந்த நிலைமைக்கு காரணமே வந்து தமிழக அரசோ காவல்துறையோ இல்லை நீதிமன்றமோ கிடையாது.
தான் கூட இருந்தவங்களுடைய அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அவன் ஒவ்வொருத்தருடைய மனசு எப்போ எண்ணம் போல வாழ்வான், இவன் மனுஷன் இவன் அழிய மாட்டானான்ட்டு 10 பேர் இங்கே வந்து அவரை பற்றி நினச்சிருந்தாலே அந்த அந்த நினைப்பு தான் இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கரை இந்த நிலைமையில கொண்டு போய் வச்சிருக்கு.